தமிழகத்தில் இருந்து ஒரு பெண் நம்ம கொரிய கலாச்சாரத்தை காதலிக்கிறாங்க. காதலன் ஏமாற்றிய பிறகும் தனியாக ஒரு வெளிநாட்டில் வாழ்க்கையை தொடங்கி அங்கே தன் கனவு வாழ்க்கையை எப்படி வெல்றாங்க அப்படின்றது தான் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி மேட் இன் கொரியா அப்படின்ற ஒரு காதல் கதை படம் மட்டும் இல்லைங்க, ஒரு பெண்ணோட தைரியம், கனவு, வாழ்க்கை போராட்டம் இதை பற்றின படம் தாங்க இந்த மேட் இன் கொரியா. பிரியங்கா மோகன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இந்த படம் எப்படி இருக்குது, உண்மையிலே பார்க்க வேண்டிய படமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரியங்கா மோகன் சிறு வயதில் இருந்தே கொரியா கலாச்சாரத்தை ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. ஒரு நாள் அவங்க படிக்கிற ஸ்கூலில் செண்பகவல்லி ராணி அப்படின்னு வேடம் போட்டு அந்த நிகழ்ச்சியில் இருந்தே அவங்களுக்கு கொரியா மீது ரொம்ப பெரிய ஈர்ப்பு ஏற்படுதுங்க. அதிலிருந்தே எப்படியாவது ஒரு நாள் கொரியா போகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கனவு உருவாகுது. அதே நேரத்தில் தனது பள்ளி நண்பனான மணியை அவங்க காதலிக்கிறாங்க. ஆனால் மணிக்கு நல்ல வேலை இல்லை. இதனால் பிரியங்கா மோகனோட அப்பா அவரை வேறு ஒருத்தரோட திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணுறாரு. இதனால் பிரியங்கா தன் காதலன் மணியுடனை சென்னைக்கு ஓடி போகிறாங்க. ஆனால் அங்கே தான் பெரிய திருப்பமே ஏற்படுதுங்க. மணி பிரியங்காவை ஏமாற்றிட்டு அவரை கொரியா செல்லும் விமானத்தில் ஏற்றி விட்டுட்டு தான் மும்பைக்கு போய்விடுறாரு. அந்த வெளிநாட்டில் ஒரு அறிமுகமே இல்லாத நாட்டில் பிரியங்கா தனியாக வாழ்க்கையை தொடங்க வேண்டிய நிலை ஏற்படுது. அங்கே பல தடைகள், புதிய நண்பர்கள், புதிய அனுபவங்கள் அனைத்தையும் தாண்டி அவர் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்றதாங்க இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தில் பிரியங்கா மோகன் நடித்திருப்பது அவரோட கேரியர்லேயே மிக முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லலாங்க. படம் முழுவதும் தனது கியூட் மற்றும் இன்னசென்ட் நடிப்பு மூலியமாக பல இடங்களில் ரசிகன் கைத்தட்டல் பெற்றிருக்காருங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கை பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது தைரியமாக எதிர்கொண்டு முன்னேறுவது எப்படி என்பதை படம் அழகாக காட்டியிருக்குங்க. இந்த படத்தில் இன்னொரு பெரிய பலம் கொரியா லொக்கேஷன் தான். படத்தில் 75% காட்சிகள் கொரியாவில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அங்கே இருக்கிற நடிகர்கள் போலவே பயன்படுத்தியிருக்காங்க. படத்திற்கு ஒரு இயல்பை கொடுத்துருக்காங்க. படத்தில் மிகவும் உணர்ச்சிகரமான பகுதி ஒன்று இருக்குது. பிரியங்கா ஒரு பாட்டியை பார்த்துக்கிற வேலைக்கு போகிறாங்க. அந்த பாட்டிக்கு தனது வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்குது அப்படின்ட்டு அந்த கனவை பிரியங்காட்ட பகிர்ந்து கொள்கிறாங்க. பிறகு என்ன, அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் தொடங்குற முயற்சியை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட மகனுக்கு இது தெரிய வந்து அவர் தன் அம்மாவை திட்டுற காட்சி. அப்போது அந்த பாட்டி வந்து எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு அழுகிற காட்சி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவே இருக்குது. பெண்களோட உணர்ச்சிகள் எல்லா நாடுகளையும் ஒன்று தான் அப்படின்றத இயக்குனர் மிகவும் அழகாக காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் க்யூட் மூமெண்ட்டாக இந்த படத்தில் அது இருக்குங்க. ஒரு இடத்துல பிரியங்கா அழுது கொண்டே ஒரு கொரியன் வயலினிஸ்ட்டை பூங்காற்றிலே அப்படின்னு ஒரு பாடல் வாசிக்கும் காட்சி ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருக்குங்க. படத்தில் சில குறைகள் இருந்தாலும் இந்த படம் ஒரு திரைப்படம் பார்க்க உணர்வு கொடுக்காம சில நேரங்களில் வெப் சீரிஸ் பார்க்குற உணவு தருது. மேலும் திரைக்கதை ரொம்ப மெதுவாக போகுதுங்க. படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப அழகாகவே இருக்குது. கொரியன் லொக்கேஷன் அழகாகவே காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் மேட் இன் கொரியா ஒரு நல்ல முயற்சி. இது ஒரு மிக சிறந்த படமாக இருக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தாலும் ஒரு டீசன்ட் படமாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக ஒரு பெண்ணோட வாழ்க்கை போராட்டம் மற்றும் கனவு பற்றிய கதையாக பார்க்க விரும்பினா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி திரைப்பட விமர்சனங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.